Okay, so yes, hi. Hi, good evening. Good evening to everyone. Yes, thank you so much, Vasanthi, for the warm welcome. ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா நிறைய இமேஜஸோட நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. லைக் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் சோ மெனி மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ், எதனால நம்மளுக்கு யூனோ ஷாக்கிங் நம்பர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. லைக் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் இன் டாப். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன். வை பிகாஸ் நம்ம வந்து ஒரு வேர்ல்டு டயாபெட்டிக் டே அப்படி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஐ மீன் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நிறைய நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாஸ்ட் லைஃப்ஸ். ஸோ ஃபாஸ்ட் லைஃப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்ல என்ன நம்மளால சமைக்க முடியுதோ அதை குக் பண்ணி நம்ம போறது. ஸோ இதை நோக்கி நம்ம வந்து இன்வைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்டே பர்சனலா சொல்லுவாங்க, மேம் நான் வந்து ஓவர் வெயிட்ல இருந்தா கூட நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் என்னால எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியுது அப்படின்ட்டு. பட் டெஃபினெட்லி நம்மளுக்கு மேம் வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா பிளட் டெஸ்ட். ஸோ நீங்க ப்ராப்பரா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களால இவாலுவேட் பண்ண முடியும் உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட் எப்படி இருக்கு, ஸோ என்ன நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டயட்ல வந்து பாத்தீங்கன்னா 120 days ஆஃப் டயட்டிங் அப்படிங்கிறது இங்க ரொம்ப மேஜரா இருக்கும். வை பிகாஸ் வி ஆர் நம்ம பாடி, நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 120 days லைஃப் சைக்கிள், நம்மளுடைய செல்ஸோடைய லைஃப் சைக்கிளே வந்து பாத்தீங்கன்னா 120 நாட்கள். ஸோ அந்த 120 நாட்களை ரிவால்வ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய ஐ மீன் நம்மளுடைய செல்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த டேமேஜ் செல்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க 4 months ஆஃப் கன்சிஸ்டன்ட் டயட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க பிசிஓடி, டயபெட்டிஸ், பிகாஸ் நிறைய பேர் இன்னைக்கு கூட நம்ம செஷனுக்காக நிறைய பேர் கால் பண்ணி மேம் ஃபர்டிலிட்டி, நான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கு பட் எனக்கு செகண்ட் பிரெக்னன்சிக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டயபெட்டிக் 15 வருஷம் 10 வருஷமா நான் டயபெட்டிக்ல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வித் 120 days ஆஃப் ப்ராப்பர் டயட்டிங் கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பேனல் ஷேரிங்ல கூட பார்த்திருந்தீங்க, பிரியா கிருஷ்ண பிரியா மேம், பைசுனிஷா எல்லாம் ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், அதே மாதிரி நம்மளால கூட நம்மளோட இஷ்யூஸ்ல இருந்து ரிவர்சல் ஆக முடியும். ஸோ எஸ், ஐ ஹோப் நிறைய பேர் செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ சோ மெனி பீப்புள் ஆர் தேர் வித் ஆல் யுவர் டவுட்ஸ் டு பி ஆன்சர்ட். ஸோ நீங்க உங்களுடைய நேம் நான் கால் பண்றேன். நீங்க வந்து லைக் உங்களுடைய நேம், ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லி உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ வித் பரிதா. பரிதா, நான் உங்களுக்கு allow to talk ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு நீங்க கேளுங்க. பரிதா, am I audible? எஸ், சொல்லுங்க பரிதா. மேடம் சொல்லுங்க மேம். அதான் இப்ப ஒரு கொஞ்ச நாளா நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேங்க மேடம். ஓகேங்க. அப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, உடம்பு குறைகிற மாதிரி இருந்துச்சு. அப்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப பசிக்குது. அப்ப நான் சாப்பிட்டு இப்ப கொஞ்ச நேரம் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறாங்களா, நல்லா தூக்கம் வருது. ஓகே. படுத்து தூங்கிடுறதா இருக்குங்க மேடம். ஓகேங்க. உங்க அது வயசுங்க, ஏஜ்? 27. ஓகே. ஹைட் வெயிட் சொல்லுங்க மேம். ஹைட் வந்து 5.0. 5.0. 5 feet இருக்கீங்க. வெயிட் வந்து 67 வெயிட். 67. ஸோ 67. பிஎம்ஐ படி நீங்க வந்துட்டு 17 கிலோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஓகேங்க. ஸோ ஆமாங்க. டயர்ட்னஸ் இருக்கு, அதுதான் இல்லையா? உங்களுடைய பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு, மாதவிடாய்? அந்த 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி தள்ளி போகுதுங்க மேடம். தள்ளி போகுது. எவ்வளவு குழந்தைங்க ஆமாங்க. இருக்காங்க? எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க மேடம். அப்புறம் நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே பரிதா. ஸோ எஸ் பரிதா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி, இப்போ அந்த ஸ்லைட்ல கூட வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நீங்க அதை லிசன் ஆமாங்க. பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீர்க்கட்டி ப்ராப்ளம் நீங்க வந்து டெஃபினெட்லி உங்க பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அதாவது நீங்க கொடுக்குற எந்த உணவா இருந்தாலும் அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணுங்க.
ஓகேங்களா? இப்ப நீங்க எனர்ஜி லெஸ்ஸா இருக்கீங்க, நல்லா தான் சாப்பிடுறீங்க, பட் தூக்கம் வருது, எனர்ஜி லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி அது எல்லாமே உங்களுக்கு ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகுதுங்க. சோ நீங்க 17 கிலோ ம். ஓவர் வெயிட்ல இருக்கிறதுக்கும் கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு காரணம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி 4 நாள், 5 நாள் டிலே ஆகுறது. பிகாஸ் இப்ப இந்த கால்லயே நெறைய பேரு ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரை பண்றவங்க இருக்கீங்க. பிசிஓடினால ஸ்ட்ரகிள் பண்றவங்க இருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்காகவும் நான் காமனா சொல்றேன். என்னன்னா, நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம், மாசத்துல ஒரு தடவ நம்மளுக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னா போதும். சோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லன்னு நெனைக்கிறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு 28 நாள், 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பீரியட் சைக்கிள் இருக்கணும். ஃப்ளோவுமே வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3லிருந்து 4 நாட்கள் இருக்கணும். ஓகேங்களா? சோ இது ஆமாங்க. நம்மளுக்கு இப்படி இல்ல. நம்மளுக்கு விட்டு விட்டு நீங்க சொல்ற மாதிரி 5 நாள் ஆர் 6 நாள் உங்களுக்கு வந்துட்டு தள்ளி தள்ளி ஆகுது அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்கேன் பண்ணதுலயே உங்களுக்கு சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குழந்தைங்க இருந்தா ஆமாங்க. கூட நீங்க டெஃபினெட்லி நல்லாவே வெயிட்ட 17 கிலோங்கிறது நீங்க 3ல இருந்து 4 மாசத்துல கம்மி பண்ணிருவீங்க பரிதா. ஓகேங்களா? அதாங்க மேடம். கண்டிப்பாங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய நான் சொன்ன மாதிரி அந்த நல்லபடியா நீங்க சத்துள்ள உணவுகள், நீங்க ஒரு நியூட்ரிஷியஸான உணவுகள் நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுடைய அணுக்கள் புதுப்பிக்குங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸிங் உங்க உடம்புல நடக்குது அப்டிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா, வெயிட்டும் குறையும், பீரியட் சைக்கிளும் ரெகுலரைஸ் ஆகுங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு பாடில ஏதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? ஓகேங்களா? உங்க வெயிட் எப்படி இருக்கு? அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒன் டூ ஒன் பேசும்போது இன்னும் டீட்டெயில்டா நம்மளால இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ நீங்க ஒன் டூ ஆமாங்க ஒன் மேடம். ரீச் பண்ணுங்க பரிதா. டெஃபினெட்லி நான் உங்கள கைட் ஓகே. பண்றேன். ஓகேங்களா? ஓகேங்க மேடம். ஓகே பை. சோ எஸ் ரிஸ்வானா. ரிஸ்வானா? எஸ் ரிஸ்வானா. சொல்லுங்க ரிஸ்வானா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க நேம் சாரி உங்க ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க. கேக்குதுங்களா? எஸ் சொல்லுங்க ஹலோ ரிஸ்வானா. சொல்லுங்க ரிஸ்வானா. கேக்குதுங்க. ஹைட் சரியா தெரியல. ஃபைவ் ஓகேங்க. பாயிண்ட் சம்திங் வரும். 5 பாயிண்ட். ஷார்ட்டா இருப்பீங்களா? இல்ல கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும். டாலா தான் இருப்பீங்க. ம். ஓகே. உங்க ஏஜ்? ஏஜ் ஏஜ் சாரி 27. 27. மேரிடுங்களா? ஆமா. மேரிட். ஓகே. சொல்லுமா. உங்க ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளவு இருக்கீங்க இப்போ? 70. 70 கிலோ இருக்கீங்க. 70 கிலோ. ஓகே. நீங்க மீடியமா இருந்தீங்கன்னா கூட 5.5, 5.4 இருந்தீங்கன்னா கூட 15, 16 கிலோ உடல் பருமன்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தான் சொல்லுங்கம்மா. இருப்பாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூஸ்? ஓவர் வெயிட் தானா? ஓவர் வெயிட் அது இல்லாம பீரியட்ஸ் தள்ளி போறது 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போறது. குழந்தைங்க எவ்வளவு இருக்கு சொன்னீங்க ரிஸ்வானா? சாரி. ஒன் பேபி இருக்கு. ஒன் பேபி இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு. ஏஜ்மா? அவளுக்கு இப்ப 7 இயர்ஸ். 7 வயசு ஆயிடுச்சு. ஆமா. ஓகேம்மா. சோ அதுதான். இப்ப நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? நம்மளுக்கு மாதவிடாய் ப்ராப்பரா நடக்காததுக்கு உங்களுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு? பார்த்தேன். அவங்க வெயிட் லாஸ் பண்ண சொல்றாங்க. வெயிட் லாஸ். கண்டிப்பா ஆ. அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே பிகாஸ் இப்ப நீங்க கன்டினியூஸா நம்மளுக்கு ஆ இத ரிவால்வ் பண்ணியே நெறைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரிவால்வ் பண்ணியே வரனால நான் சொல்றேன். நம்ம உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா பிசிஓடி மட்டும் இல்லைங்க. இப்ப நீங்க பிசிஓடிக்குனே இப்ப நெறைய பேரு நம்மளுக்கு மாதவிடாய் வரணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோங்க? கண்டிப்பா நம்மளுக்கு இப்ப மாசம் மாசம் உங்களுக்கு பீரியட்ஸ் மாசத்துல 20 நாள், 30 நாள் பீரியட்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. 4 மாசம், 5 மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க மெயினா இப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்டயே போறோம்னா கூட மெட்ஃபார்மின், கிளைகோமெட் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நெறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சுகர் டேப்லெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஆ. இருந்தீங்கன்னா கூட அது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, பேசிக்கலி சர்க்கரை நோயும் சரி, இந்த நீர்க்கட்டி பிரச்சனையும் சரி 2க்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தாங்க காரணம். ஓகேங்களா? சோ 2க்குமே ஒரே ரூட் காஸ் தான். பட் 2 விஷயங்கள்ல போய் அது முடியுதுங்கிறனால தான் 2க்குமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கு. பட் இதனால உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? இப்ப ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு. எனக்கு 2 குழந்தை இருக்கு. எனக்கு வந்து மாதவிடாய் ஐ மீன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்ல. பிகாஸ் கன்டினியூஸா உங்களுக்கு இது நாளடைவுல
கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஃபார் அ லாங் ரன் போகும்போது டெஃபினெட்லி நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் ஆகிறது ஆர் பிசிஓடி எடுக்கிற டேப்லெட்ஸ்னால சுகர் டயபெட்டிக் கண்டிஷன்ல போறது. ஓகேங்களா? ஃபேஷியல் ஹேர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேஷியல் ஹேர்ஸ் வருது, சின்ல வருது, இந்த சீக்ஸ் கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க டயட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது பிகாஸ் நாங்க வந்து டயபெட்டிக் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, டயபெட்டிக் பிசிஓடி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் 120 days நீங்க டயட் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் அது நீங்க கன்சிஸ்டன்டா ஓகே சொல்லுங்க ரிஸ்வானா. மேம். எனக்கு இல்ல, நான் எதுக்காக இது ட்ரை பண்றேன்னா weight loss ஓகேமா. பண்ணோம். அவங்க சொல்றப்ப செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்க. ஆனா நிறைய ட்ரை பண்றேன், வெயிட் லாஸ் பண்ணணும், வாக்கிங் போறேன். ஒரு 1 month போறேன். பட் எனக்கு அதே மாதிரி தான், அதே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால நான் போகிறது இல்லை. ஆனா ஃப்ரீயா விட்டுறேன். அதுதாங்க. மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான், சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. பட் இப்ப அதாவது இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது இல்லையா? ஆமா. அதுதான். சோ அதாவது இந்த 7 வருஷத்துல நம்ம வந்து நம்மளுடைய பாடி, நம்ம எடுத்த உணவு பழக்கங்கள், ஓகேங்களா? ஹியூமன் growth ஹார்மோன் HGHன்னு சொல்லுவாங்க. சோ யூசுவலி நம்மளுடைய ஹியூமன் growth ஹார்மோன் வந்து 24 25 வயசுல நம்மளுக்கு டெட்யூரேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஓகேங்களா? அது நீங்க ஒரு ப்ராப்பரான உணவு பழக்கத்துக்குள்ள போகும்போது தான் அதையுமே உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும், HGH ஹார்மோன்ஸையுமே. ஓகே. ஓகேங்களா? சோ என்னன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது நிறைய பேர் ரெண்டாவது குழந்தைக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேபி நேச்சுரலா நடந்திருக்கும், பட் செகண்டுக்கு அப்படின்னு போகும்போது ட்ரீட்மெண்ட்ஸ் போற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வெயிட் லாஸ் ஏன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகள் உங்களுக்கு ரிசால்வ் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் மேக்ஸிமம் நீங்க மெடிசன்ஸ் எடுக்காம ப்ராப்பரா டயட் பண்ணுங்க. நீங்க டயட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்க ரிப்போர்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா டெஃபினெட்லி துளசி இருக்கு இல்லையா? துளசி ஆமாங்க. எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அதுல மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஸ்மெல் பண்ணாலே வந்துட்டு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரிசர்ச்ல எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி துளசி இலையோடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் நீங்க சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆர் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சீரீஸ் ஆஃப் பி விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா? அது நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட பாடியில இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும். ஓகேங்களா? சோ ஆன்டிபாடிஸ் நிறைய ஜென்ரேட் ஆச்சு உங்க உடம்புல அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்றது மட்டும் இல்லாம பிசிஓடி ரிசால்வ் பண்ணி பிரெக்னென்ட்டும் ஆகலாம் ரிஸ்வானா. ஓகேங்களா? நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் ஒரு ஸ்கேன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம 1-to-1 பேசலாம். ஓகேங்களா? ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சிடி. சிடி எஸ் CHIDI சிடி நேம்ல இருக்கீங்க. கேக்குதுங்களா ரிஸ்வானா? சிடி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? பிகாஸ் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குவிக்கா அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாம். ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சிடியா, சொல்லுங்க உங்க பேருமா? ஓகே, என்னோட நேம் வந்து பவானி. என்னோட பவானி. ஏஜ் வந்து 24. ஓகேமா. என்னோட ஏஜ் வந்து 24. ஓகேமா. ரீசெண்டா தான் மேரேஜ் ஆச்சு, ஒரு 8 month இருக்கும். ஓகே. பேபிக்கு ட்ரை பண்றோம். பேபிக்கு Okay. ட்ரை பண்ணோம். பீரியட்ஸ் வந்துட்டு எனக்கு ரெகுலரா தான் வரும், எப்பவுமே ரெகுலரா தான் வரும். ஒரு 2 month தள்ளி போச்சு. சரி, ஓகே பிரெக்னெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஸ்கேன்லாம் பார்த்தோம். அப்ப என்ன சொன்னாங்க, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சரி நீர் கட்டினா வெயிட் லாஸ் தான்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இன்னொன்னு டேப்லெட் கொடுத்தாங்க, நீ பீரியட்ஸ் வந்துட்ட அப்புறம் தான்மா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேப்லெட்டும் கொடுத்தாங்க. ஒரு 5 days அந்த டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் கொடுத்தாங்க. டேப்லெட் போட்டு இன்னும் பீரியட்ஸும் நான் ஆகல. இன்னும் வெயிட் லாஸ்க்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வாக்கிங் தான் போறேன். நான் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கம்மியான மாதிரியே தெரியல. இன்னும் பீரியட்ஸ் ஆனோன்னு சொல்றாங்க டாக்டர், பட் இன்னும் நான் ஆகல. நீங்க என்ன ஹைட் அண்ட் வெயிட் இருக்கீங்க? நான் 5 இருக்கேன். அப்புறமா வந்துட்டு 63 இருக்கேன் வெயிட். 63 கிலோ இருக்கீங்க 5 feetக்கு இல்லையா? சிடி கேக்குதுங்களா? சிடி நேம்ல இருக்கீங்களே. ஆமா கேக்குது. எஸ்மா.
ஸோ நீங்க வந்து 5 அடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 22 BMI படி உங்களுடைய ஐடியல் வெயிட் எவ்வளோன்னா 50 கிலோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ உங்களுக்கு irregular periods இப்போ இந்த ஒரு 3 months தான் உங்களுக்கு irregular periods இருக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி வந்து நான் மேரேஜ் ஆகாத முன்னாடி வந்துட்டு எனக்கு கொரோனா டைம்ல வந்து வெயிட் ரொம்ப கெயின் பண்ணேன். ஓகே. அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணி பீரியட்ஸ் ரெகுலரா வந்துச்சு. ஒரு 2 மந்த் வந்துட்டு தள்ளி போன மாரி இருந்துச்சு. அந்த ஓகே. டைம்ல நான் செக்லாம் பண்ணல டாக்டர் கிட்ட போய். சரி நார்மலா தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே. அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணி ரெகுலரா வந்துட்டே இருந்துச்சு. ஓகே. இப்போ மேரேஜ் ஆயிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தள்ளி போன மாரி ஆயிடுச்சு. அப்படியே தள்ளி போனா சரி பிரெக்னெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். பட் பிரெக்னெண்டா இல்ல, நீர் கட்டி தான் இருக்குன்னு நீங்க பிளட் சொல்லிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அதனால நார்மலா தான் இருக்கு. No. நீர் கட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொன்னாங்க. ஓகேமா. ஆமா. ஓகே. சோ நிறைய பேரு இப்ப இந்த ஏஜ் குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இததான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப நீங்க சிம்டமேட்டிக்கா சொல்றீங்க லைக் irregular periods இருக்கு அப்படின்ட்டு. பட் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. பிசிஓடின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அசிம்டமேட்டிக்கா கூட பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மாசம் பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சோ பிரெக்னென்ட் ஆக முடியல அப்படி ரொம்ப ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஓகே. சோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிசிஓடி இருக்குங்கிற விஷயமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் irregular பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிசிஓடி இருக்கணும் we cannot tell. அதே மாதிரி ரெகுலரா பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா கூட பிசிஓடி இருக்கா இல்லையா நம்ம வந்து ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்காக தான் நம்ம அந்த கஸ்டமைஸ்டு டயட் ஏன் சொல்றோம். நம்ம ஒருத்தவங்களோட மெட்டபாலிசம் ஒருத்தவங்களுடைய பாடி கம்ப்ளீட்டா இட்ஸ் டிஃப்ரெண்ட் யூனிக் இல்லைங்களா? ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற டயட் ஆப்வியஸ்லி இன்னொருத்தவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? சோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நீங்க வந்து சிஸ்ட் இருக்கு அப்படின்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நீர் கட்டி இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு அந்த சிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னா அது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? சோ சாக்லேட் சொல்றது அதுவே உங்களுக்கு அங்கங்க கொழுப்பா இருக்கு அப்படின்னா ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் வந்து இப்ப நீர் கட்டியா இருந்தாலும் சரி சாக்லேட் சிஸ்டா இருந்தாலும் சரி ஆர் ஃபைப்ராய்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா ரிசால்வ் பண்ண முடியுங்க. என்னன்னா நீர் கட்டியை விட இப்ப உங்களுக்கு கொழுப்பு கட்டி ஆர் இந்த மாதிரி சாக்லேட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அது ரிசால்வ் ஆகக்கூடிய காலம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரிசால்வ் ஆகும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க. டேப்லெட்ஸ் எடுத்து கூட ஏன் உங்களுக்கு பீரியட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப்லெட்ஸ் எடுத்து பீரியட்ஸ் ஆகுறவங்க இங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மந்த் டேப்லெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். பட் அந்த மந்த் எடுக்கலன்னா ஆகாது. ஓகேங்களா? 1 மந்த் எடுத்தீங்கன்னா ஆகும். அது அடுத்தது எடுக்கலன்னா உங்களுக்கு ஆகாது பீரியட்ஸ். ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்டா நம்ம டேப்லெட்ஸ் டிபெண்ட் பண்ணி போற மாதிரி நம்ம பாடி இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே நம்மளுக்கு அது தெரியுது இல்லையா? நம்ம டயட்டரி சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இந்த இடத்துலங்கிறது நமக்கு அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க கூட இப்ப நீங்க யாரு கோச் யாரை ரீச் பண்ணிருந்தீங்க? எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்களா? ஆமா உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டால பார்த்துட்டு. ஓகேமா. சோ நீங்க என்ன பண்ணுங்க உங்க ரிப்போர்ட்ஸ் நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க ரீசன்ட்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க இல்லையா? பிகாஸ் நம்ம பிரெக்னன்சி அப்படிங்கும்போது நிறைய இருக்குங்க. சோ இட் லைக் நம்மளுடைய நியூமெட்ரிக் லேயர் எப்படி இருக்கு? ஓகேங்களா? உங்க யூட்ரஸ்க்குள்ள ஒரு வால் இருக்கு. அது திக்கா இருக்கா? தின்னா இருக்கா? நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகுதுனாலே ஒரு பயம் வந்துரும். நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு பீரியட்ஸ் டேட் நெருங்கினாலே பயமா இருக்கு. நிறைய என்கிட்டயே பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தே வில் பி ஆஃப். அவங்க வேலையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான வலி. ஓகேங்களா? சோ அதெல்லாமே உன்னோட இட்ஸ் இன்டர் ரிலேட்டடுங்க. அகைன் உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரிக் லேயர் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கணும். பட் டெஃபினெட்லி நீங்க டைரக்டா இதை ரிசால்வ் பண்ணலாமா? ஓகேங்களா? சோ ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணி டெஃபினெட்லி we can do it. ஓகேங்களா? ஓகே மேம். Okay, thank you. Thank you. Yes, so Nandini உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். Hello, ma'am. Yes, Nandini, good evening. Hi, ma'am. Very good evening, ma'am. Good evening, ma'am. சொல்லுங்க நந்தினி. Yes, ma'am. Ma'am, ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி 65 kgs தான் இருந்தேன் மேம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வெயிட் பார்க்கும்போது 73 ஆயிடுச்சு மேம். எப்படின்னு எனக்கும் சரியா தெரியல. எவ்வளவு months முன்னாடி இருந்தீங்க? 65? 6 months முன்னாடி மேம். ஓகே. உங்க ஏஜ்மா? மேம் ஏஜ் 33 மேம். ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? 167 centimeters. 167. So உங்க ஐடியல் வெயிட் 63. Yes, ma'am. ஐடியல் வெயிட்ல தான் இருந்திருக்கீங்க.
ஓகேங்களா? வீட்ல தான் இருக்கேன் மேம். ஓகே. ஏஜ் என்ன சொன்னீங்க? 33 மேம். 33. ஓகே. எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க நந்தினி? 1 பேபி மேம். 3.5 இயர்ஸ்ல சிசேரியன் பேபி. சிசேரியன் சி செக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆர் யூ எஸ் பிளானிங் மேம். ஃபார் வெயிட். அடுத்த குழந்தைக்கு பிளானிங் இருக்கா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இயர் தான் மேம். சரி. உங்க பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு? ரெகுலரா இருக்கு மேம். ஆனா ரெகுலர். இந்த மந்த் ஒரு 3 டேஸ் முன்னாடியே ஆயிட்டேன் மேம். ஃப்ளோ எப்படி இருக்கு உங்களுக்கு? மேம் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கும் மேம். அந்த டைம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஃப்ளோ நிறையாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு. ஓகே. இப்போ நான் கப் மாறிட்டேன் மேம். கப் மாறினனால எனக்கு பெயின் கம்மியா தான் கம்மியா இருக்கு. கப்ஸ் வைக்கிறதுனால பெயின் தெரியல அவ்வளோக்கா. ஓகே. ஆனா ஃப்ளோ நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். தென் ஓகே. நந்தினி நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்ப சடன் வெயிட் கெயின் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க நந்தினி உங்களுக்கு வசந்தி இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ்ல கிளைகோஜெனாலிசிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் மேம். ஒரு எஸ் மேம். ஈட்டிங் விண்டோல நீங்க ஒரு உணவு எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே நீங்க ஒரு மாவுச்சத்து எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய பிளட்ல வந்துட்டு சுகர்ஸ் வில் இன்க்ரீஸ். உங்களுக்கு வந்து அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதுவே ஓகே. நீங்க ஓகே வந்துட்டு மேம். ஒரு பீரியட்ல நீங்க அந்த ஈட்டிங் விண்டோல இருந்து நீங்க அந்த ஃபாஸ்டிங் விண்டோல இமேஜ் பாத்தீங்கன்னா அப்படியே அது கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க எஸ் வந்து மேம். எஸ் மேம். நல்லாவே என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த ஃபேட் ஃபுல்லா அடிப்போஸ் செல்ஸா டெபாசிட் ஆகுதுங்க. ஓகேங்களா? சோ எஸ் நீங்க மேம். எஸ் வந்து மேம். டெஃபினெட்லி நீங்க டயட் பிகாஸ் டயட்ங்கிறது நிறைய இப்ப யூடியூப்ல நிறைய லிக்விட் டயட் அதே மாதிரி நிறைய இருக்கு. நிறைய டயட்ஸ் இருக்கு இல்லைங்களா? பட் ஆனா ஓகே மேம். அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸா எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வெயிட் லாஸ்ங்கிறதே ஒரு ஃபேன்சியான வார்த்தை தான். அடிக்கடி நாங்க சொல்லுவோம் என்னன்னா ஃபேட் லாஸ். ஓகேங்களா? நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பை மட்டும் நம்ம நீக்கிறோமா? ஓகே. சோ தட் இஸ் எஸ் மேம். இம்பார்ட்டன்ட். எஸ் ஏன்னா மேம். இப்ப நிறைய பேர் டயட் பண்றாங்க. எப்படின்னா ஒரு மாதிரி ம். மசில்ஸ் எல்லாம் ரொம்ப சாகி ஆகுறது. ஒரு 10 கிலோ கம்மி பண்ணாலே ரொம்ப டல்லான ஒரு ஃபீல் கொடுக்கறது. மேம் எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த அப்டோமைன் ஏரியா மட்டும் சாகிங் இருக்கு. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சாகிங். சாகிங் அப்படியே தான் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சோர்வாவே இருக்கு மேம். நான் என்னதாவது சாப்பிட்டாலும் எனக்கு ஸ்வீட் அதிகமா சாப்பிடணும்னு தோணுது. பசி எடுத்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டயட் இருந்து தான் நான் 85 கேஜிஸ் இருந்து 65 ஆனேன். நான் ஒன்லி ஃபுட் டயட் தான் மேம். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பசிக்கும் போது தான் சாப்பிடுவேன். அளவா தான் சாப்பிடுவேன். சோ ஓகே. நானே என்ன கண்ட்ரோல் பண்ணது. ஆனா இப்ப என்னால வாயே கட்டுப்படுத்த முடியல. எனக்கு பசிச்சுட்டே இருக்கு. சோர்வாவே இருக்கு. சாப்பிட்டா தூக்கமா வருது மேம். இருக்கு. ஓகே. ஆ எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க? 85 இருந்தீங்க. 20 கிலோ எப்படி எஸ் மேம். குறைச்சீங்க? பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ம். வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஆயில் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்ப எனக்கு எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணுது. ஆயில் ஐட்டம்ஸ் பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணுது. சுகர் காரமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கேக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட தோணுது. பசி எடுக்கிறதுனால நானும் ஒயிட் ரைஸும் நிறைய சாப்பிட்டுறேன் இப்போ. இந்த ரீசெண்டா 6 மந்த்ஸ்ல எனக்கு நம்பவே முடியல 8 கேஜிஸ். இன்னைக்கு நான் அழுதுட்டு எனக்கு வெயிட் பார்த்தனே அழுகே வந்துச்சு. எப்படி நான் 8 கேஜிஸ் வந்து நான் கெயின் பண்ணேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் நான் மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் மேம். சோ சுத்திட்டே தான் இருக்கேன் நானு. ம். ஏதோ ஒண்ணு மாறிடுச்சு. என்னன்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ப்ராப்பரா நான் டயட் இல்லையோ. சோ ம். எனக்கு யாராவது ஒரு மென்டார் எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதனால இந்த குரூப்புக்கு இன்னைக்கு நான் வந்தேன் மேம். நந்தினி நீங்க இப்போ ரீசெண்டா நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்த 3 மந்த்ஸ்ல நீங்க வெயிட் புட் ஆன் பண்ணிருக்கீங்க. 6 எஸ் மந்த்ஸ்ல மேம். புட் எஸ் ஆன் மேம். பண்ணிருக்கீங்க. சோ இந்த எஸ் டைம்ல நீங்க மேம். ஏதாவது லைக் வேற மாதிரி ஏதாவது ஃபுட் ஹாபிட்ஸ் ட்ரை பண்றது ஆர் ஃபுட்ட பத்தி எஸ் மேம். ஒரு அவேர்னஸே இல்லாம நீங்க கம்ப்ளீட் கார்ப் அவேர்னஸ் இல்லாம மேம் ஆ என்ன பண்ணேன்னா மிட் நைட் சாட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் சிக்கன், மயோனீஸ் ஓகே. இதெல்லாம் நைட்டு 1 o'clock சாப்பிட்டு தூங்கிடுறது மேம். ஆக்சுவலி உங்க ப்ரொஃபஷன் நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா மெஹந்தி ஆர்டிஸ்ட்? ரெண்டுமே மேக்கப் அண்ட் மெஹந்தி பிளஸ் மல்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சோப் மேக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப இருக்கேன். நீங்க சோ வந்து வீட்ல இருந்தே ம் சொல்லுங்க நந்தினி. எஸ் மேம். சோ அதனால எனக்கு டைம் இல்லாத ஒரு வேலை தான் அது. எந்த ம். நேரத்துல பசிக்கும்னு எனக்கும் தெரியாது. அப்போ நல்லா சாப்பிட்டுறது. கரெக்ட். சோ நந்தினி நீங்க ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. என்னன்னா எஸ் மேம். இப்ப நீங்க வந்து ஓகே இப்ப மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறப்போ வி ஆல் நோ லைக் என்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல. லைக் எஸ் மேம். யூ ஹேவ் டு அன்டைம் எங்களோட ஜாபே. பண்றது. யா. சோ இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் யுவர்
ஐ மீன் நீங்க வந்து ஒரு 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 ப்ராப்பரான ஒரு டைமிங் வச்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. இது நீங்க ஒரு எஸ் மேம். டைமிங் எப்படி நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து இன்னைக்கு நான் எனக்கு 3 மணிக்கு எனக்கு ஈவென்ட் இருக்கு, ஸோ அதுக்கு நான் 1 o'clock ரெடி ஆகி போகணும். வி ஹேவ் டைமிங் ஃபார் எவ்ரிதிங். அதே மாதிரி எஸ் தான் மேம். நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிறதுக்குமே ஒரு டைம் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த எஸ் மேம். இன்சுலின் சுரக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் டு சன்செட். ஓகேங்களா? சோ சூரிய ஓகே மேம். உதயமானதுல இருந்து சன்செட் ஆகுற வரைக்கும் தான் அந்த இன்சுலின் வேலை செய்யும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல போகும்போது என்ன சொல்றாங்க, ஏர்லி டின்னர் பண்ணுங்க. சோ ஏர்லி டின்னர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதுக்கான ஒரு யூ ஹாவ் டு கோ ரிவால்விங் த இன்சுலின். ஓகேங்களா? சோ இன்சுலின் எஸ் சுரக்கிற மேம். நீங்க பாட்டுக்கு மாவுச்சத்தான உணவுகள் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு அப்படியே ஃபேட்டா தானே கன்வெர்ட் ஆக போகுது எஸ் இல்லையா? மேம். எஸ் இப்ப மேம். நீங்க ஃபேட் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம சின்னதுல ஸ்கூல் படிக்கும் போது 5வது 6வதுலயே படிச்சிருக்கோம், கார்போஹைட்ரேட் இஸ் அ எனர்ஜி கிவிங் ஃபுட். சோ எஸ் மேம். பட் அது நான் என்ன கொழுப்பு பண்ணேன்னா வெஜ் ரைஸ் சாப்பிட்டேன் மேம். ஓகே அந்த மட்டை அரிசி எனக்கு பத்தவே இல்ல மேம். நான் 1 மணிக்கு மட்டை அரிசி வந்து ஒரு கப்பு சாப்பிடுறேன். வெஜிடபிள்ஸ், கிரேவி எல்லாம் வச்சு. எனக்கு ஓகே 3 மணிக்கே பயங்கரமா பசிக்குது மேம். பசி என்னால அந்த பசிய வந்து கம்மி பண்ணவே முடியல. அதுதாம்மா. அது வந்து ஆம். நீங்க மட்டரிசியா இருக்கலாம். மட்டரிசினா என்ன? அன்பாலிஷ்ட் ரைஸ். ஓகே. சோ பாலிஷ்ட் ரைஸ், எஸ் மேம். அன்பாலிஷ்ட் ரைஸ் ஆர் மில்லட்ஸ் எடுக்கிறது. எது எடுத்தீங்கனாலுமே நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க கார்போர்ட் எடுக்கிறீங்க. இப்ப நீங்க சொன்னதுல புரோட்டீனே வரலையே. ஓகே எக் பாயில்டு எக் 2 தான் சாப்பிடுவேன் மேம் டெய்லி. ஓகே. ஒரு எக் மார்னிங் வந்து கிரீன் ஜூஸ் குடிப்பேன். ஓகே ஓகே அந்த கிரீன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி குடிப்பேன். நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் இருந்தேன் மேம். இப்ப எனக்கு ஏன் சோர்வாகுது, ரொம்ப தூங்குறேன். சோ பசி அதிகமாகுது. இட்ஸ் சோ பிகாஸ் அந்த நீங்க பசி சாப்பிடுற ஃபுட் அடக்கறதுக்கு தான். இப்ப நம்ம டயட்லயே வந்து ஆம். பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கஸ்டமைஸ் டயட் பண்ணும்போது நம்ம வந்து நினைச்ச டைம்ல சாப்பிடுறதுங்கிறது இருக்காது. ஓகேங்களா? நீங்க எஸ் டெஃபினெட்லி மேம். எஸ் அளவான மேம். டைம்ல நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. பட் 5 டைம் 6 டைம் சாப்பிடுறவங்கள விட சூப்பர் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அதுக்கு என்ன ம். காரணம் ம். அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு நல்ல கொழுப்பும் குட் ஃபேட் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஓகே. ஃபேட் ஓகே மேம். கொடுக்கறனால கண்டிப்பா நீங்க ஃபேட் கொடுக்கறனால ஃபேட் போட மாட்டீங்க. கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கறனால தான் ஃபேட் போடுறீங்க. ஓகேங்களா? சோ அந்த நீங்க ரைஸ் மாவுச்சத்தான சொல்றீங்களா மேம்? உணவுகள நீங்க மாவுச்சத்த டிபெண்ட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கறனால தான் சீக்கிரமா ஜீரணம் ஆயிருது, சீக்கிரம் பசி வந்துருது. சோ சாப்பிடுறோம். ஓகேங்களா? சோ ஓகே இட்ஸ் மேம். வைஸ் வெர்சா நம்ம பண்றது. ஓகேங்களா? சோ நீங்க கொஞ்சம் உங்க டயட் ஐட்டம்ஸ் நீங்க ஐ மீன் உங்க ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க மாத்தணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து 1 to 1 பேசும்போது தான் இன்னும் நம்மளால டீடைல்டா உங்களுக்கான ஒரு கஸ்டமைஸ் டயட் கொடுக்க முடியும். டெஃபினெட்லி கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க மேம். நீங்க வந்து 3 to 4 மந்த்ஸ்ல உங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க நந்தினி. ஓகே? ஓகே மேம். நீங்க கண்டிப்பா நான் ரீச் கான்டாக்ட் பண்ணுங்க. பண்றேன் மேம். ஓகேம்மா. தேங்க் யூ சோ மச். பை. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சுஷ்மிதா சொல்லுங்க சுஷ்மிதா. இருக்கா நான் பேசுறது? ஆக்சுவலி 3 months பிஃபோர் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 months டிசம்பர், நவம்பர் அந்த டைம்லலாம் ஆல்மோஸ்ட் 65 தான் நான் இருந்தேன். ஓகே இப்போ வந்து 73 இருக்கேன் நானு. என்னோட ஹைட் வந்து 168 சென்டிமீட்டர். ஓகே ஏஜ் வந்து 28. அண்ட் ரீசென்ட்லி லாஸ்ட் மே 1 வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பிரெக்னெண்டா இருந்தேன். 1 month எவ்வளோ ஒரு 5 வீக்ஸ் 6 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருந்தேன். இருந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே என்ன ரீசன்னு கேட்டதுக்கு ஹார்மோனல் அன்பேலன்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. மத்தபடி வேற எதுவுமே எனக்கு சொல்லல. ஓகே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், தைராய்டு டெஸ்ட் எல்லாமே எடுத்தோம். எல்லாமே நார்மல் அண்ட் இன்க்ளூடிங் ஓவரி ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. எல்லாத்துலயுமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் மட்டும் ஏற விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 73 இருக்கேன். அது எப்படி டக்குன்னு ஏறுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேரேஜ்க்கு முன்னாடி. இப்போ ஒர்க் பண்றதெல்லாம் வீட்ல தான் இருக்கேன். ஓகே சோ என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றதும் தெரியல. நான் ரொம்ப அதிகமா சாப்பிடுறதும் இல்ல. ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் புரியல. பட் ஆனா சுஷ்மிதா நீங்க என்ன ஹைட்மா கொஞ்சம் சொன்னீங்க? 168 சென்டிமீட்டர். ஓகே 168க்கு இப்போ நீங்க 75 இருக்கீங்க. 73. ஓகே. So 73, it's almost 8 to 10 kgs of overweight. ஓகேங்களா? So that's Yes. not an issue. பட் மேரேஜ் ஆகி எவ்வளவு இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 3 months ஆல்மோஸ்ட் 3 ஜான் months. மந்த் தான் இருந்துச்சு. எஸ் சார் 4 months ஆகுது. 4-5 months. ஓகே. சுஷ்மிதா நீங்க லிசன் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஒரு 2 பேருக்கு முன்னாடி ஐ கெஸ் சிடின்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன. ஓகேங்களா? சுஷ்மிதா நிறைய அதாவது
சிஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? ஐடியல் வெயிட்ல இருப்பாங்க. பட் இருந்தா கூட இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆகும் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்ல. சோ இதுக்கு நம்ம மெயினா என்ன அப்படின்னா சுஷ்மிதா, நீங்க ஸ்கேன் நீங்க யார் மூலியமா இப்ப இந்த செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் உங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்தீங்க. சுஷ்மிதா, Yes. நீங்க வந்து இப்போ நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? நீங்க ஸ்கேன் Yes. ரிப்போர்ட்ல பாத்தீங்கனாலே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க எண்டோமெட்ரிக் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. Yes. மயோமெட்ரியம் எண்டோமெட்ரியம்னு 2 இருக்கு நம்மளுக்கு. சோ யூட்ரஸ்க்குள்ள ஒரு தின் வால். ஓகேங்களா? சோ தட் இஸ் லைக் டு கேரி யுவர் பேபி ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி 10 months. இனி இருக்க போற Okay. 10 மாதங்களும் உங்க குழந்தைய சுமக்க போற கருவறையே அந்த எண்டோமெட்ரிக் லேயர் தான். ஓகேங்களா? சோ Yes. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மேபி நீங்க ஒபிஸ் கேட்டகரியில போனனாலயா ஆர் உங்க பாடி ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ்ல இருக்கறனாலயா இருக்கலாம். வாட் ரீசன் வி டோன்ட் நோ, பட் டெஃபினெட்லி ஃபார் சம் ரீசன்ஸ் நம்மளுக்கு எண்டோமெட்ரிக் லேயர் திக்காவோ தின்னாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சுஷ்மிதா, இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம அதோடைய கெப்பாசிட்டி 1 கிலோ 1.5 கிலோ தான் அப்படின்னா நீங்க ஒரு 5 கிலோ அதுக்குள்ள ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது அதனால கேரி பண்ண முடியாது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக் கிரவுண்ட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம ஐடல் வெயிட்ல இருந்தா கூட we should know if we are staying healthy. Not every 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா we have clients like 120 கிலோல சுகர் இல்ல, தைராய்டு இல்ல. ஓகே, 60 கிலோல இதெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. இல்ல சோ அதனால let us work on it சுஷ்மிதா. நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. Definitely we will see to that next pregnancy உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஜர்னியா இருக்கணும். So meanwhile நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படினாலும் சரி, அதே மாதிரி உங்களோட எண்டோமெட்ரிக் லேயர் திக்கா இருக்கு தின்னா இருக்குன்னா கூட டயட் பண்ணும்போது you will be able to completely resolve it. So that's not going to be an issue at all. So next pregnancy journey definitely கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி அத ஒரு ஹாப்பியான ஜர்னியா கொண்டு போறதுக்கு நீங்க டயட் பண்ணி you can resolve it சுஷ்மிதா, definitely. Okay? ஓகே. எவ்வளவு மந்த்ஸ் ஆகும் மேம் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு? ஐடியல் வெயிட் ஆல்மோஸ்ட் முன்னாடி நான் 65, 63, 61ல எல்லாம் இருந்தேன். Okay. பட் இப்போ லாஸ்ட் 1 இயர் நான் 1.5 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மேரேஜ் ஆயிட்டு நான் அப்ராட்ல செட்டில் ஆனதுனால வேற வழி இல்ல. சோ எங்க ஒர்க் பண்ண இருக்கீங்க என்ன சுஷ்மிதா ஸ்டார்ட் நீங்க? பண்ணேன். துபாய் ரைட் மேம். சோ அதனால என்னால முடியல. ஓகே. ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால இப்போ தூக்கலாம் அப்படின்னா நைட்டு ரொம்ப லேட்டா தூங்குறேன். மார்னிங் சீக்கிரமா எழுந்துறது இல்ல. லேட்டா 10 தான் எழுந்திரிக்கிறது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற மாதிரி இப்படி இருக்கு. சோ ஒரு சைக்கிளா இல்ல அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் எப்படி அது எந்த ஒரு ஒர்க்குமே பெருசா இல்லன்றதுனால அந்த மாதிரி ருட்டீன் மாறிடுச்சு அப்படின்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி இதனால நீங்க மேபி இப்படி ஒரு இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றோமா? பிகாஸ் நம்மளுக்கு தோணும், நிறைய ஹாண்டிங்கா தோணும். என்ன ரீசனா இருக்கும்? இதுவா அதுவா? we will have so many things inside. Okay, but it's ரொம்ப ஈஸிங்க. பிகாஸ் நம்ம லாஸ்ட் வீக் கூட நாங்க ஒரு ஃபர்டிலிட்டி செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல பேனல்ல வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெலோப்பியன் டியூபே இல்லாதவங்க, 3 IVF பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க. ஓகே, சோ நம்ம அந்த ரூட் காஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ரிசால்வ் இட் சுஷ்மிதா. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஒருவேளை எண்டோமெட்ரிக் லேயர் திக்காவோ தின்னாவோ இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் இட், நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கொஸ்டின், நான் ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் ஆக போகுது அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஜஸ்ட் 2 months. ஓகே, நீங்க 2 monthsல ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிருவீங்க. அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வேற எந்த இஷ்யூஸ்மே இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a very short journey of diet for you. After that உங்களுக்கு maintenance dietம் கூட கிடைக்கும். ஓகேங்களா? so you will learn the lifestyle with that maintenance diet. Okay, so அதனால just because நம்ம இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நீங்க பிரெக்னென்ட் ஆகுறீங்கன்னா கூட you should concentrate on your எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குறோம் நம்ம பாடிக்கு. நம்ம as per ICMR guidelines 1 kgக்கு 1 gram protein நம்ம கொடுக்கணும் சுஷ்மிதா. இதுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா? சோ ஈவன் அவங்க கூட சொன்னாங்க, I guess நந்தினி நினைக்கிறேன், 2 எக் டெய்லி எடுத்துக்கிறது. ஓகேங்களா? சோ ஹார்ட்லி ஒரு 10 grams இருக்கும். இப்ப நம்ம 80 kgs இருக்கோம், 90 kgs இருக்கோம் அப்படின்னா 10 grams எங்க இருந்து நம்மளுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும்? So dietary changes நம்ம டெஃபினெட்லி பண்ணணும். இஃப் நீடட் டெஃபினெட்லி நீங்க பி காம்ப்ளெக்ஸ், இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்மளுடைய ஓவரிஸ் லைக் எண்டோமெட்ரிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க பி காம்ப்ளெக்ஸ் டெஃபினெட்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டு நீங்க டயட் பண்ணீங்கன்னா you will be able to resolve it. Okay, so it's just உங்களுக்கு டைரக்டா 1-to-1 கான்டாக்ட் பண்ணனும்னா நம்பர் எதுவும் நீங்க கொடுத்திருக்கீங்களே, அது மட்டும் கான்டாக்ட் பண்ண போதுமா மேம்? சுஷ்மிதா, இப்ப நிறைய பேர் மல்டிபிள் பீப்புள் ஆர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் செஷனும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
நீங்க உங்க குரூப்ல இருந்து வந்திருப்பீங்க இல்லையா? லிங்க் உங்களுக்கு ஒரு Yes. குரூப்ல ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த குரூப்போட Yes. அட்மின் யாரோ அவங்கள நீங்க ரீச் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய Okay. கோச்சஸ் ஆர் டூயிங் திஸ் செஷன். சோ உங்க Okay. குரூப்ல அட்மின், இப்ப நான் அட்மினா இருக்கேன் அப்படின்னா யூ ஹேவ் டு ரீச் மீ பர்சனலி. ஓகே, Okay. if Vasanthi is in the admin, Vasanthi. So இந்த மாதிரி மல்டிபிள் கோச்சஸ் இருக்காங்க. அவங்க இருக்காங்க அப்படின்னா யூ கேன் ரீச் them personally. Okay. 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 Okay, Sushmita, bye. So yes, கற்பக லக்ஷ்மி. எஸ், கற்பக லக்ஷ்மி, உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கேக்குதுங்களா? கற்பக லக்ஷ்மி கேக்குதுங்களா? சொல்லுங்க மேம். ஓகே, ரூபாவதி. ரூபாவதி, am I audible? கேக்குதுங்களா உங்களுக்கு? Allowed to talk உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கற்பகலட்சுமி சொல்லுங்க மேம். ஹலோ, சொல்லுங்க மேம். கேக்குதுங்க. நான் 30 years மேம், 30 ஏஜ் மேம். இல்லம்மா, வாய்ஸ் 5.0. கற்பகலட்சுமி எஸ் மேம். ஹலோ, சொல்லுங்கம்மா. Hello. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. 5.0 மேம் ஹைட். ஓகே. வெயிட் இஸ் 83 kgs மேம். ஓகே, 5 பாயிண்ட், அதாவது 5 feet இருக்கீங்க. எஸ் மேம். ஓகே. 2 month பீரியட்ஸ் வரல மேம். ஏஜ் என்னம்மா? 30 years. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? 7 years ஆயிடுச்சு மேம். ஓகே, எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? 2 பேபி இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இருக்கிற வெயிட் வந்து 83 மேம். 83 இருக்கீங்க. சோ ஹார்ட்லி 25 kgs கீழ உங்க வெயிட்ல இருக்கீங்க. இந்த பீரியட்ஸ் இஷ்யூ எப்ப இருந்து ஃபேஸ் பண்றீங்க கற்பகலட்சுமி? ரெகுலரா தான் வரும். இப்ப 2 month தான் வரல. அதனால டாக்டரை போய் பார்த்தோம் மேம் நாங்க. ஓகே. அவங்க வந்து ஓவர் வெயிட் இருக்கு, அதனால வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. 5 days போட சொல்லி ஓகே. போட்டுட்டேன். இன்னும் வரல எனக்கு. ஓகே. அதனால சரி வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் பேபி எனக்கு இருக்கும்போது தைராய்டு இருந்துச்சு. இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப இல்ல, இப்பலாம் இல்ல. 3 months முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அப்ப வந்து தைராய்டு நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அதனால வந்து டேப்லெட்லாம் நிறுத்திட்டேன். பட் பீரியட்ஸ் மட்டும் இப்ப லாஸ்ட் 2 months ஆகல. வரல. ஓகே. அதுக்காக தான் போய் பார்க்க. அவங்க வந்து ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகே. வெயிட் மட்டும் லாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. ஓகே. ஓவர் வெயிட் அதனால கூட அப்படின்ட்டு. ஓகே. ஓகே, ஃபைன். ஓகே கற்பகலட்சுமி, நான் உங்களை மியூட் பண்றேன். உங்களுக்கான பதில் ஐ வில் டெல் யூ சொல்றேன். ஓகே. எஸ் மேம். ஸோ எஸ், நிறைய பேர் வந்துட்டு சடன் வெயிட் கெயின் ஆகுது, எனக்கு இதே டயட்ரி ஸ்டைல்ல தான் நான் இருக்கேன், பட் அதனால எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்சு இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் லைக் ஆஸ்டியோபொராசிஸ், ஓகேங்களா? பிகாஸ் நம்ம கரெக்டான ஒரு உணவு கொடுக்காதப்போ 35-40 வயசுல பாத்தீங்கன்னா மூட்டு வலி வருது. அதே மாதிரி கார்டிலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய 2 முட்டிக்கு நடுவுல ஒரு மாதிரி குஷனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஷாக் அப்சர்வர் மாதிரி, வண்டிக்கு எப்படி ஷாக் அப்சர்வர் இருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய போன்ஸ்க்கு நடுவுல இருக்கு கார்டிலேஜ். சோ இது எல்லாமே தேய்மானம் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் பற்றாக்குறை தான். ஓகேங்களா? சோ நீங்க புரோட்டீன் உங்க உடம்புக்கு ப்ராப்பரா கொடுக்கல, நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்க ரெகுலர் டயட்ஸ், அதாவது ஒரு நம்ம இதுல என்ன சத்து இருக்குன்னே தெரியாம நம்ம எடுத்துட்டு இருக்கிறது, நினைச்ச நேரத்துக்கு நம்ம சாப்பிடுறது, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ சாரி, யாரோ அன்மியூட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம பாடியில ஃபேட் போடும்.
நீங்க உங்க உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது கண்டிப்பா irregular பீரியட்ஸ்ல கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லாம we will also other metabolic syndromeஸுமே நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க ப்ராப்பரா டயட் பண்ணி பிகாஸ் 83 kgs இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 months பிளஸ் நீங்க கண்டிப்பா டயட் பண்ற மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மீரான்னு சொல்லிட்டு ஒரு ஷீஸ் அ போலீஸ். ஓகேங்களா? சோ அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா டயட் பண்ணி 50 daysல 15 கிலோ கிட்ட குறைச்சிருக்காங்க 50 நாள்ல. ஓகேங்களா? சோ நம்ம சாப்பிடுற உணவுகள் தான், பட் கரெக்டான டைம்ல கரெக்டான என்ன சத்து எதுல இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிடும் போது டெஃபினெட்லி அது நியூட்ரிஷியஸா இருக்கும். சோ இதனால நம்மளுக்கு அடுத்தடுத்து பேட் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுறது. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒமேகா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து சால்மென், டியூனா இந்த மாதிரி மீன்களுடைய தோல்ல இருக்கு ஒமேகா அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அது உங்களுடைய கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க டயட் பண்ணும்போது ஒமேகா சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா நீங்க டயட் பண்றீங்க, நீங்க உங்க வெயிட்டை நல்லா லூஸ் பண்றீங்க, அதே மாதிரி அதாவது ஃபேட்டை ப்ராப்பரா லூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது இவென்ச்சுவலி உங்களுக்கு பீரியட் சைக்கிளுமே ரெகுலரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க 4 மாசத்துல ஐடியல் வெயிட்டையும் ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு கற்பகலட்சுமி உங்க கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் குரு பாக்கியா. சொல்லுங்க குரு பாக்கியா. குட் ஈவினிங் குரு பாக்கியா. நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ், சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய் குரு பாக்கியா. மேம் என்னோட ஏஜ் வந்து 27. ஓகேமா. பேபிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிரெக்னன்சி பிளான். ஓகே, கல்யாணம் ஆகுது? 2 years ஆகுது மேம். 2 years ஆகுது. ஓகே. ஆமா மேம். வெயிட்மா? 5 feet. weight 80 kgs. 30 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு குரு பாக்கியா? ரெகுலர் தான் மேம். ஓகே, சோ நீங்க ஃபர்டிலிட்டிக்கு இப்ப 2 இயர்ஸா 2 இயர்ஸாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இப்ப ரீசன்ட்லி? இப்ப ரீசன்ட்டா ஒரு 1 or 2 months தான் மேம். 1 or 2 months தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ குரு பாக்கியா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுஷ்மிதா கிட்ட, நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் ஆர் நம்மளோட ஜேர்னி ஆஃப் பிரெக்னன்சி நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது டெஃபினெட்லி நம்ம வந்து இப்போ நம்ம 80 kgs இருக்கீங்க. ஓகேங்களா? சோ இந்த 80 kgsல நீங்க பிரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க என்னன்னா ஒரு 18 கிலோ யூ வில் புட் ஆன். ஓகேங்களா? சோ அப்படி நம்ம வெயிட் போடும்போது டெஃபினெட்லி இதனால ஏற்படுற ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது மகப்பேறு பீரியட்ல வரது. ஓகேங்களா? உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வரதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது பெரும்பாலும் 10ல் 6 பேருக்கு உடல் பருமனால வருது. ஓகேங்களா? சோ இது வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு பிரெக்னென்ட் ஆகும் போது நம்ம ஃபேஸ் பண்றது. பட் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்றோம், நீங்க வந்து பிகாஸ் நீங்க 30 கிலோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது டெஃபினெட்லி நீங்க அதை எப்படி ஷெட் அவுட் பண்றதுங்கிறத பத்தி தான் நீங்க திங்க் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதை நம்ம பண்ணிட்டோம். நீங்க 4 மாசம் ஒரு 20 கிலோ 22 கிலோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ ஃப்ரம் தேர் யூ கேன் ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் யோர் பிரெக்னன்சி. அண்ட் ஆல்சோ நீங்க பிகாஸ் நம்ம டயட்லயே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிரெக்னன்சி அன்பிளான்டா நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் டயட் வில் ஆப்வியஸ்லி என்கரேஜ் பிரெக்னன்சி, உங்களுடைய கருமுட்டைகளுடைய உற்பத்தியை ரொம்ப நியூட்ரிஷியஸா மாத்துறது. ஓகேங்களா? பிகாஸ் இப்ப பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டில தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, டீ, காஃபி இது பண்றோம் அப்படின்னா இதுல பர்பஸே இல்லைங்க. நம்ம அதை பண்ணிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பர்பஸே இல்ல. ஓகேங்களா? தட்ஸ் வை நிறைய பேரு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா? சோ அகைன் இட்ஸ் அ மார்க்கெட். ஓகே, சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ப்ராசஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அகைன் ஃபேட். ஓகே, சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க 20 kgs வரைக்கும் நீங்க 4 மாசத்துல நீங்க கம்மி பண்ண முடியும். பட் பேசிக்கா வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா ஒரு சில ரத்த பரிசோதனை அது எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்க சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கு, தைராய்டு ஏதாவது இருக்கா, ஓகேங்களா? சோ நம்ம வேற ஏதாவது விட்டமின் குறைபாடுகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நாங்க சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க டயட்ல இருக்கிற வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுடைய பாடிக்கு நீங்க மைக்ரோ மேக்ரோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இல்லாம நீங்க டயட் பண்ணலாம். ஓகே, டெஃபினெட்லி நல்லாவே வெயிட் லாஸும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே குரு பாக்கியா, சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹாப்பி பிரெக்னன்சி ஜர்னி. தேங்க் யூ மேம். ஓகே.
ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நிறைய பேர்த்தோட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் லாட் மெனி பீப்புள் ஆர் தேர், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் டைம். இப்போவே பார்த்தீங்கன்னா அடுத்து எங்களுக்கு இன்னொரு செஷன் இருக்கு 9:30க்கு. ஸோ ஹாவ் டு கெட் ப்ரிப்பேர் ஃபார் தேட் ஆல்சோ. ஸோ எஸ், ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு செஷன் ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute, let me answer for any Q&A partல. I'm Jerry Lakia, age 38. Okay, 38 வயசு, height வந்து 5.9 இருக்கீங்க, weight வந்து 76 கிலோ இருக்கீங்க. I'm good but feel that I'm overweight. How can I reduce my weight? Yes, so ma'am நீங்க வந்து நல்லாவே டாலா இருக்கீங்க first of all. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்றதுக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் ஒன்லி another 2 months of time. ஸோ இது வந்து என்னன்னா, நீங்க நிறைய பேர் இவ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றது பெல்லி ஃபேட். ஓகே, ஸோ இது முக்கியமா நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் பெல்லி ஃபேட், தொப்பை போடுறது அப்படிங்கிறது ஒல்லியா இருந்தா கூட வயிறு இருக்கும், பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, டெஃபினெட்லி நம்மளுடைய லிவருடைய ஃபங்க்ஷனிங் தான் காரணம். ஓகேங்களா? ஃபேட்டி லிவர் சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி வேரியன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நிறைய ரிஃபைன் கார்ப் எடுத்துக்கிறது, அதே மாதிரி நிறைய சுகர்ஸ் எடுத்துக்கிறது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்றனால டெஃபினெட்லி நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் வருது. ஸோ ஃபேட்டி லிவர் வரும்போது லிவர் இன்ஃப்ளமேஷன்னால இட்ஸ் வெரி ஆப்வியஸ் நம்ம எண்டப் ஆகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்வியஸ்லி நம்ம எங்க எண்டப் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா பெல்லி ஃபேட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எஸ், இப்போ கூட நான் பாருங்க, ஐ ஹவ் ஷேர்ட் அன் இமேஜ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஆர் நம்மளோட ஹெல்த்தி லிவர் எப்படி இருக்கு, ஃபேட்டி லிவர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க ஒரு இமேஜ்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்னதான் நம்ம வெயிட் ஐடியல் வெயிட்ல இருந்தாலும் நம்ம பெல்லி ஃபேட் போட்ட மாதிரி இருக்கலாம், ஒரு கழுத்துக்கு பின்னாடி டார்க்கா பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது டெஃபினெட்லி நம்மளுக்கு வி ஹாவ் டு ensure that நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ. இட்ஸ் பிகாஸ் லிவர் இஸ் ஒன் ப்ராசஸ். உங்களுக்கு அந்த இமேஜ்லயே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. லிவர் தான் உங்க ஃபேட்டை பர்ன் பண்றதுங்க. ஓகேங்களா? உங்க பாடியில இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்றதே நம்மளுடைய லிவர் தான். ஸோ அந்த லிவர் ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய மல்டிபிள் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அன் அனலைசேஷன். நம்ம பாடி எப்படி இருக்கு, நம்ம கண்டிஷன், நம்ம ஹெல்த் ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான டயட்ஸை எடுத்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி ஒன் ஓவர் ஹியர். ஸோ அதனால நான் ஐடியல் வெயிட்ல இருக்கேன், 10 கிலோ தான் ஓவர் வெயிட்டா இருக்கேன், எதுவா இருந்தாலும் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ பட் அல்டிமேட்லி டெஃபினெட்லி நம்ம இங்க வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான டயட், நம்ம நியூட்ரிஷியஸான ஹெல்த்தியான டயட் பண்றோமாங்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஈவினிங் நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா இன்னும் நீங்க நீங்க வந்து இந்த செஷனோட எண்ட்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ரெஸ்பெக்டிவ் கோச்சஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபியூ ஆஃபர்ஸ் பத்தி. ஸோ டெஃபினெட்லி சி யூ ஆல். பிகாஸ் அடுத்தடுத்து இன்னும் நிறைய செஷன்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் டயபெட்டிஸ், இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நாங்கள் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் வி ஸ்டார்டட் ஏர்லியர் நம்ம கம்யூனிட்டியோடைய விஷன் மிஷன் பற்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டெஃபினெட்லி நம்ம டயபெட்டிக் அண்ட் ஒபிசிட்டியை இந்த இயர் ரெண்டுக்குள்ள 10 lakh பீப்புளுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஸோ வி ஆர் ஆல் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ டெஃபினெட்லி நீங்க உங்க ஹெல்த்தை டாப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யூ கேன் டூ த டயட் அண்ட் see all complete good transformation in yourself. So see you all. Thank you. Have a great night.